வணக்கம் இந்தியா. வாரத்தின் கடைசி நாள் நமது சந்தைகள் ஒரு பாசிட்டிவ் மூவில் மேலே போயிட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கி கேப் அப் ஓப்பனில் 23,345 வரலையும் போச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மிட் டேயில் பார்த்தோன்னா இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 230 புள்ளிகள் கீழே வீழ்ச்சி அடைந்து ஒரு ஒரு டோஜி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் வந்தது. ஆனால் பை க்ளோஸில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 132.50 புள்ளிகள் அதிகரித்து 0.5% 23,134.65 முடிவடைந்திருக்கிறது. மெயினாக இதனுடைய ஏற்றத்திற்கு முக்கிய துறைனா ஐடி ஏன் ஏறினது? டாலர் இஸ் கோயிங் அப். இந்திய ரூபாய் வீழ்ச்சி ஃபர்தராக தழுவிக்கொண்டே இருக்கிறது. ரொம்ப என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட 93 ரூபாய் 70 சொல்லியும் போயிடுச்சு இன்றைக்கி. ஸோ அதுபோல் ஆன் அ வீக்லி பேசிஸ் நம்மளுடைய இண்டெக்ஸ் ஒரு மார்ஜினல் லாஸ்ன்னு சொல்லலாம். தட் இஸ் ஓகே. அட்வான்சஸ் 1460, டிக்ளைன்ஸ் 1035. ஸோ மார்க்கெட் பிரெத் இஸ் இன் த பாசிட்டிவ் மூவ் அப்படின்னு சொல்லலாம். இதுமாதிரி நம்மளுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது. பேங்க் இண்டெக்ஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 0.04% தான் விழுந்திருக்கு மார்ஜினலி. ருப்பி டிப்ரிஷியேட்டட் டு த ரெக்கார்ட் லோ. ஸோ மெயினாக நேற்றைய தினம் ஒரு ஹாலிடேங்கிறதுனால அதனுடைய இம்பேக்டை நம்ம இன்றைக்கி பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். அதுபோல் பிரெண்ட் க்ரூடும் பார்த்தோன்னா இன்றைக்கி USD 107 பர் பேரலாக இருக்கிறது. 119 120 இருந்தது, இறங்கியிருக்கு. ஸோ இது மெயினாக எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிடில் ஈஸ்டில் இருந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ், அதனால தான் அந்த முறையான ஒரு இருந்தது. ஸோ நேற்றைய தினம் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு வந்திருக்கிறது. யூரோப் யூனியன் மற்றும் ஜப்பான் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட்ஸில் ஸோ அந்த ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் மூலிமா எல்லாம் சேஃப் பேசேஜில் வருவதற்கு ஈரானுக்கு ஒரு கலால் வரியை கட்டிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதையும், அதுபோல் யூஎஸும் ஆயில் சப்ளையை பூஸ்ட் பண்ணியிருக்கிறதும் ஒரு குட் மெஷர்ஸ் டு த மார்க்கெட் சென்டிமெண்ட் வைஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் நம்மளுடைய 11 துறைகளில் 7 துறைகள் இன்றைக்கி பாசிட்டிவ் டெரிட்டரியை டச் பண்ணினது. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தோம்னா 0.67% அண்ட் 0.09% ஏறி இருக்குது. ஸோ ப்ராடர் மார்க்கெட்டும் ஓவராலாக ஒரு பையிங்கில் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுபோல் 26 பங்குகள் 52 வீக் ஹையையும் 232 பங்குகள் 52 வீக் ஹையையும் டச் பண்ணியிருக்கு. 83 பங்குகள் அப்பர் லாக், 71 பங்குகள் லோவர் லாக். துறைகளை பார்க்கும் பொழுது ஐடி, PSU பேங்க் அண்ட் ஃபார்மா இது மூன்றும் கிட்டத்தட்ட ஐடி பார்த்தோன்னா 2.17% ஏறி இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ் டெரிட்டரியில். அதுபோல் இறங்கினதில் பார்த்தோன்னா ரியாலிட்டி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் மீடியா. ரியாலிட்டி கிட்டத்தட்ட 1% கிட்டத்தட்ட விழுந்திருக்கு. ரெண்டாவது கன்ஸ்டிடியூட் செக்ஷனாக விழுது. ஸோ அதுவும் 9 out of 8 எண்டிங் இந்த ரெட் அப்படின்னு சொல்லலாம் ரியாலிட்டியில். அதுமாதிரி ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பேங்க் நிஃப்டி, மீடியா எல்லாமே லோவர். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் JSW ஸ்டீல், டெக் மஹேந்திரா, டாடா ஸ்டீல், தென் கோல் இந்தியா, இன்ஃபோசிஸ் ஏரிய பங்குகள். இறங்கினதில் இண்டால்கோ, HDFC பேங்க், HDFC லைஃப், தென் ONGC, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள். இன்றைய தினம் தங்கம் 1506 ரூபாய் அதிகரித்து கிட்டத்தட்ட 3500 ரூபா போச்சு. இப்போ 2000 பாயிண்ட் கீழே விழுந்து 1506 146.460. சில்வர் பார்த்தோன்னா 1640 புள்ளிகள் ஏறி 2,33,100லையும், குரூடாயில் 74 ரூபாய் குறைந்து 8,924லையும் வணிகமாக கொண்டிருக்கிறது. அதுபோல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ஹாப்பியஸ்ட் மைண்ட் இன்றைக்கி ஒரு 11% கிட்டத்தட்ட ஏறி இருக்குது. ஸோ என்னென்னா மெஜாரிட்டி ஸ்டாக் ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபேமில் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ கம்பெனி ஒரு இன்வால்மெண்ட் இன் எனி டிஸ்கஷன்னு சொன்னாலும் மார்க்கெட்டில் இது வேறு விதமாக தெரிஞ்சிருக்கு. அதுபோல் GMDC இன்றைக்கி 7% ஏறி இருக்குது. 200 மினரல் பிளாக்ஸ் ஆப்ஷனில் அவங்க எடுத்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ மேலும் இந்த தினம் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா பேர்கார், JK சிமெண்ட் அண்ட் சன் ஃபார்மா இது 3 பிளாக் டீல் நடந்துள்ளது. தென் சுந்தரம் ஃபாஸ்ட்னஸ் நடந்துள்ளது. ஸோ இன்றைய தினம் கேஷ் மார்க்கெட் காலையில் 11:15க்கு 23,345.15, லோ அரௌண்ட் 2.45க்கு 23,067.60. ஃபியூச்சர் வால்யூம் 90 லட்சம், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் 14 லட்சம். ஸோ இவை பார்க்கும் பொழுது சந்தைகளில்
ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,317 இருக்கக்கூடும். சப்போர்ட்னு பார்த்தோம்னா 23,45 இருக்கக்கூடும். ஸோ மார்க்கெட்டில் வரும் வாரம் என்ன பண்ணலாம், எப்படி எல்லாம் இருக்கக்கூடும் என்பதை பற்றியும், அடுத்த வாரம் ஷார்ட் அண்ட் வீக்காக இருக்கிறதுனால அவருடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கின்றதை பற்றியும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.